தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெயரை மாற்றினார் ஜோசப் விஜய். பெயரை மாற்றினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். மைனாரிட்டி அரசாக ஜோசப் விஜய் அரசு பதவியேற்றது. சட்டப்பேரவையில் குதிரை பேரம் நடத்தி 144 உறுப்பினர்களுடைய ஆதரவை நிரூபித்தார். இந்த சூழ்நிலையில் ஆதிதிராவிட நலத்துறை என்று ஒரு துறை உள்ளது. அது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்குரிய அவர்களுடைய நலத்துக்கு மேம்பாடு அடைய செய்வதற்குரிய துறை. தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் 90க்கும் மேற்பட்ட சாதிகள் உள்ளன. அதில் ஒரு சாதி தான் ஆதிதிராவிடர். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்குரிய துறைக்கு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அல்லது பட்டியல் இன துறை என்று பெயர் சூட்டுவதுதான் பொருத்தம். ஆனால் ஆதிதிராவிடர் நலத்துறை என்று பெயர் சூட்டியது அந்த பட்டியல் சமூகத்து மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை ஒட்டுமொத்த மக்களுக்கு சூட்டுவது தவறானது என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. ஆதிதிராவிடர் நலத்துறை என்பதை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என மாற்றலாம் அல்லது பட்டியல் துறை என மாற்றலாம் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. இதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தற்பொழுது ஜோசப் விஜய் இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை என்ற துறைக்கு பெயரை சமூக நீதித்துறை என மாற்றியுள்ளார். இன்றைய தினம் சமூக நீதித்துறை அமைச்சராக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வன்னியரசு பொறுப்பேற்றுள்ளார். இது ஏறத்தாழ சுதந்திரத்துக்கு முன்பிருந்து இந்த துறை ஆதிதிராவிடர் நலத்துறை தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது. ஆதித்தமிழர் நலத்துறை என்று அழைக்கப்பட்டால் கூட பரவாயில்லை, ஆதி திராவிடர் என்று தான் அழைக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாகும், பாராட்டுக்குரிய செயலாகும்.